பிறந்தா ஒரு இந்துவாக இருக்கக்கூடிய சமயத்துல, ஒரு 5 விதமான நித்திய யாகங்கள வந்து செய்ய சொல்றாங்க. ஒண்ணு வந்து வேத யாகம்னு பேரு. ஒவ்வொரு இந்துவும் தினமும் காலையில வந்து ஒரு அம்பாளுடைய தரிசனம், தெய்வத்தினுடைய தரிசனத்த பண்ண சொல்றாங்க, முதல் யாகமா. 2வது யாகமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஜீவனுக்காவது பசு, யானை, நாய் இந்த மாரி எதுவாக இருந்தாலுமே வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு ஒரு பிடி உணவு வழங்கணும்னு சொல்லப்படுகிறது. 3வது வந்து ஒரு மனித யாகம்னு பேர். மனித யாகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஏழைகளுக்காவது ஒரு உணவு குடுப்பது, மனித யாகம். 4வது வந்து பிரம்ம யாகம்னு பேரு. பிரம்ம யாகமா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையிலும், மாலையிலும் ஏதாவது ஒரு இறைவனை பற்றின ஒரு துதி கண்டிப்பா இத செய்யணும் அப்படின்னு என்று சொல்லப்படுகிறது. 5வது ஞானம் யாகமா சொல்லப்படக்கூடியது பித்ரு யாகம். அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள நினைத்து, அவர் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வது. மேற்கண்டவைகளை வந்து எல்லாம் நம்ம ஒரு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, நம் பிரார்த்தனைய வந்து இறைவன் செவிசாய்க்கிறான். அந்த செவிசாய்க்கும் பொழுது நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஈடேறி, நமக்கு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். நம்ம ஒரு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கர்ம வினையால உண்டாகக்கூடிய பாதிப்புகள். கர்வத்தால் ஏற்படக்கூடிய கர்ம வினைகள்னு சொல்றது. அதாவது அழகில் உயர்ந்தவன் என்ற கர்வத்தினால் இந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, பிறருடைய பழிவுக்கும் பழிக்கு வந்து உடலை வந்து பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. செல்வத்துக்கு தானே அதிபதி அப்படிங்கிற அகந்தையால குபேரன் என்ன பண்றான் அப்படின்னா, தனது கண்களில் ஒன்றை வந்து இழந்தான் என்று சொல்லப்படுகிறது. தன்னைப் போல பூரண கலையாருக்கு இல்லை. அதாவது தனக்கு ஈக்குவலா யாரும் இல்ல கலையில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கர்வத்தினால் சந்திரன் தனது கலைகளை இழந்தான் என்று சொல்லப்படுகிறது. தானே எல்லாவற்றிற்கும் ஆதியும், அந்தமும் என்ற கர்வத்தினால் பிரம்மா தனது சிரசுல ஒரு பாகத்தை இழந்தார். எல்லோருடைய உயிரும் தன் கையில் தான் என்ற அகந்தையால் யமதர்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புழு நெளியும் கால்கள் வந்து அமைந்ததாக சொல்லப்படுது. இதெல்லாம் புராண நூல்கள்ல சொல்லப்படக்கூடிய விஷயம். அதனால சிசுபாலன் வந்து கெட்ட வார்த்தைகளை வந்து சொன்னதுனால கெட்டழிந்தான். அதாவது ராவணன் வந்து காமேட்சியால் அழிந்தான். ஆணவத்தாலும், அகங்காரத்தாலும் துரியோதனன் அழிந்தான். தேவர்களே இப்படி என்றால் மனிதர்கள் நம்ம எம்மாத்திரம் அப்படிங்கிறத மட்டும் புரிந்து கொண்டு, இனிமையான வார்த்தைகளால் அன்பை மட்டும் வெளிப்படுத்தி இறைவனை சரணாகதி அடையும் பொழுது நமக்கு இந்த கர்மம்ங்கிறது நம்மளை தீண்டாதுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.